ஏன் நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கணும்? இது ஒரு பேசிக்கான கேள்வி, ஆனால் இம்பார்ட்டன்ட். சில இடங்களில் சில விஷயங்கள் பேசிக்காக இருக்கும் கிறிஸ்டியன் லைஃப்பில், ஆனால் சரியான இம்பார்ட்டன்ட். நீ ஒரு காலம் யோசிக்கலையா ஏன் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பிலீவ் பண்ணணும்? என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன் அவருடைய பெயர் விசேஷித்த விதமாக இருக்குது? ஏன் அவரில் நாங்கள் நம்பிக்கை வைக்கணும்? எனக்கு தெரியும் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க, எஸ், அவர் எனக்காக சிலுவையில் மரித்தார், இரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். ஆனால் ஒரு சில கேள்விகளை நான் கடவுள்கிட்ட கேட்டபோது, கர்த்தர் எனக்கு சில வசனங்கள் எடுத்துக்கான உண்மையாக எந்த கண்கள் திறக்கப்பட்டது. ஆசையாக நீங்கள் பைபிளை வாசிக்கல நிறைய காரியங்களை கர்த்தரங்களுக்கு ரிவீல் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியாத நிறைய பேர் பிலீவ் பண்ணால் இயேசு கிறிஸ்து மரியாண்ட வயிற்றுல உருவாயின அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அப்படி ஒரு டாக்டர் இருக்குது. இயேசு கிறிஸ்து அதுக்கு முதல் இருக்கையில் எப்போ மரியாள் கற்பம் தரித்தாரோ அண்டையிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அண்டு நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க. இவன் சில கிறிஸ்டியன்ஸ் கூட பிலீவ் பண்ணுறதில்ல அவர் முன்பு பழைய பாட்டில் இருந்தார். ஆனால் பைபிளில் இந்த ஃபெய்த், விசுவாசம் பார்க்க போகிற காரியம் தான் ஃபெய்த். விசுவாசம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஏன் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், விசுவாசிக்காட்டி எங்களுக்கு நடக்க போகிற காரியம் என்ன, விசுவாசித்தால் அதனால் வேற ஆசீர்வாதம் என்ன, டெஃபினிஷன் என்ன விசுவாசத்துக்கு. உங்களுக்கு தெரியும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் டெஃபினிஷன் நல்ல சிம்பிளாக கிளியராக எபிரேயர் ஆக்கியோன்னு எழுதியிருக்கிறார். நாங்கள் காணாததிலே நம்புறதும் எங்களுடைய சிந்தனையிலே தோண்டப்படாததும் எங்களுடைய எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட இதனால நம்ப இயலாது ஆனாலும் நான் நம்புறேன் என்று சொல்றதுதான் விசுவாசம். அடுத்து இன்னொரு காரியம், அது உங்களுக்கு தெரியும், தேவன் உண்டண்டும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர்களும் விசுவாசிக்கணும். இது கண்டிஷன். ஸோ இது பேசிக் கண்டிஷன். ஆனால் இன்னொரு வசனத்தை நான் கண்டுகொண்டேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 16 பாருங்க, அதில் ஒரு வசனம் இருக்குது. மார்க் சாப்டர் 16 verse 16, மார்க்கு 16:16. நீ எத்தனை நோட் பண்ணீங்களோ தெரியாது. பாருங்க, எவன் நற்செய்தியை விசுவாசத்தை ஞானஸ்நானம் பெறுகிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஓகே, இதில் ஒருவருக்கு டவுட் இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஆஃப்கோர்ஸ் ரட்சிப்பு. அதனால தான் நீங்கள் நானும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆனால் அந்த வசனம் கம்ப்ளீட் பண்ணப்படையில் அவன் ரட்சிக்கப்படுவான். எவன் நற்செய்தியை விசுவாசியாதிருக்கிறானோ அவன் குற்றவாளியாய் தீர்க்கப்படுவான். இப்ப நீங்க கேட்கலாம், நான் விசுவாசிக்காட்டி என்ன? தென் பைபிள் கிளியரா சொல்லுது, நீங்க பிலீவ் பண்ணாட்டி, காஸ்பலை பிலீவ் பண்ணாட்டி நிச்சயமாவே குற்றவாளிகளா தீர்க்கப்படுவீர்கள். இதனால தான் உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா தெய்வங்களையும் விட இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம், அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் நாங்கள் நம்புற காரணம் இதுதான். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த காஸ்பல், அதாவது மார்க்கு, லூக்கா, யோவான், மத்தேயு, இந்த 4 சுவிசேஷங்களில் சொல்லப்பட்ட காஸ்பல், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட இந்த சத்தியத்தை நாங்கள் விசுவாசி காட்டி எங்களுக்கு நிச்சயமாகவே தண்டனை உண்டு. ஸோ இன்னொரு நாங்கள் இதை நரவ் பண்ணி இன்னுமா நாங்கள் ஆழமாக பார்க்க போனால் அப்படி என்ன ஸ்பெஷல், ஏன் நாங்கள் என்ன ரீசன் நாங்கள் கட்டாயம் விசுவாசிக்கணும் என்றதுக்கு நான் டீப்பாக போய்க்கல. இன்னும் ஒரு சில வசனங்களை கத்தரண்டி கண்களுக்கு காண்பித்தேன். நாங்கள் அதை பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் கூட வசனங்கள், பட் எங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இவ்வளோ காலம் நான் நிறைய வசனங்களை வாசிச்சிருக்கேன், பட் ரெண்டாம் திருப்பி பார்க்கலான்னு தெரியுது அதில் என்ன இருக்குன்னு. சில லெட்டர்ஸை நாங்கள் மிஸ் பண்ணி நாங்கள் சில ஃபாஸ்ட்டாக வாசிச்சிருப்போம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ஜூட், புக் ஆஃப் ஜூட், யூதா எழுதின புத்தகம் ஒரு சாப்டர் தான் இருக்குது. நான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மாமிசமாக வர முதல் இந்த உலகத்திலே இருந்தவர். ஸோ என்னதுக்காண்டி நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அவர் கர்த்தர், அவர் தெய்வமாக இருக்கிறார். ஸோ அதால நாங்கள் விசுவாசிக்கணும். யூதா 5வது வசனம், இதையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள், ஆயினும் கர்த்தர், இந்த இடத்துல கர்த்தர் என்று சொல்றது ஒரிஜினல் கிரீக்ல நிறைய மேனுஸ்கிரிப்ட், அதாவது லேட்டா கண்டுபிடிக்கப்பட்ட ஆதி பழமை வாய்ந்த தோற்றொருக்கள்ல இருக்குது ஜீசஸ். ஸோ ஆக்சுவலி இதில் இருக்கிற லோர்ட்
உண்மையில ஜீசஸ். உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கைகளை நிறைய பேர் அவரை கர்த்தாவே என்று கூப்பிட்டுருக்கான், அவர் லோன் என்று கூப்பிட்டுருக்கான், அவருக்கு முன்னால் விழுந்து வர்ஷிப் பண்ணியிருக்கான், ஜீசஸ் தான் அக்செப்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ ஜீசஸ் மரியாதை தோன்றினா அப்புறம் இந்த உலகத்தில் வேற இல்லை, அவர் தெய்வம். ஸோ இன்னொரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன், எகிப்திலிருந்து மக்களை விடுதலை ஆக்கினது ஜீசஸ். இது சம்திங் நியூ, நான் கற்றுக்கொண்டது புதுசு, யெகோவா இல்லை. ஆயினும் கர்த்தர் தமது மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து, ஸோ ஜீசஸ் தமது மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து பின்பு விசுவாசிக்காதவர்களை அழித்தார். ஸோ யார் டிஸ்ட்ராய் பண்ணது வேணாந்தரத்தில்? நான் என்ற சொந்த கருத்து சொல்லல, பைபிள் இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் விசுவாசிக்காதவர்களை அழிச்சிருக்கிறார். என்ன ரீசன்டா நிறைய பேர் பிலீவ் பண்றதில்ல ஜீசஸ் கடவுள், அவர் முழு முதல் கர்த்தரா, முழு சர்வ வல்லமையுள்ள கர்த்தரா இருக்கிறார், அதால் அவருக்கு எல்லாம் செய்ய முடியும். இதை நாங்கள் பிலீவ் பண்ணுறது இல்லை. ரைட், இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம், இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் அனைவரும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரே உணவை சாப்பிட்டார்கள். 4ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தில் ஆன்சர் இருக்கு. இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரே பானத்தை குடித்தார்கள். அவர்களுடன் கூட சென்ற அந்த ஆவிக்குரிய கற்பாறை கொடுத்த தண்ணீரை குடித்தார்கள். ஸோ யார் போஷிச்சது வேணாந்திரத்தில்? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வசனத்திற்கான எய்த்திலேருந்து அந்த பாண்டேஜ்லேருந்து விடுவிச்சது ஜீசஸ், விசுவாசிக்காதவர்களை அழிச்சது ஜீசஸ். யார் வழியில் போஷிச்சது, மிரக்கல் செய்தது? இந்த வசனம் கிளியராக சொல்லுது. மேபி பழைய பாலில் இருக்காது, புதிய பாலில் கிளியராக இருக்கு. அது கிறிஸ்து கற்பாறை. ஸோ உங்களுக்கு தெரியும் ஜீசஸ் இந்த வசனத்திலேருந்து ஏற்கனவே, நான் நிறைய வசனங்கள் இருக்கு, பட் இம்பார்ட்டன்டான 3 வசனத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், ஏற்கனவே இருக்கிறார். ஸோ இந்த வசனம் 2 வசனத்தை நான் ஏன் எடுத்து காட்டுறேன்டா, அவருக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்குது, முழு அதிகாரம் இருக்கு. ஒரு ஆவி தனக்கு கீழ்ப்படியாட்டி அந்த ஆவியை நரகத்தில் தள்ளுறதுக்கு அவர் ஃபுல் பவர் இருக்கு. அதனால இந்த 2 வசனத்தையும் எடுத்து காட்டினேன். ரைட், இதுக்கு சப்போர்ட்டா இன்னொரு வசனம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம், Hebrew chapter 1. என் ஃபேவரட் புக் Hebrew chapter 1. நாங்கள் இந்த புக்குக்கு வரைக்கல நிறைய மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம், Hebrew chapter 1 verse 10. இது ஒரு கன்வர்சேஷன். chapter 1 பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில ஏற்படுற ஒரு கன்வர்சேஷன், ஒரு உரையாடலை இந்த இடத்துல ஓப்பனாக எழுதி இருக்கு. ஸோ இப்போ நாம் வாசிக்க போகிற வசனம் ஆக்சுவலி பிதா இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன வசனங்கள். அவர் இன்னும் சொல்லுவாது, அவர் என்றால் பிதா, இன்னும் சொல்லுவாது. இதில் இருக்கிற கர்த்தாவே என்று இருக்கிறது ஜீசஸ். எகெயின் இதில் லோர்ட் என்று இருக்கிறது ஜீசஸ். ஸோ பிதா குமாரனை பார்த்து சொல்றார், ஆரம்பத்தில் நீரே பூமியின் அஸ்திவாரங்களை அமைத்தீர். ஸோ அக்கார்டிங் டு திஸ் வேர்ட், ஜீசஸ் தான் பூமியை அஸ்திவாரப்படுத்தினார், கிரியேட் பண்ண. நான் சொல்ல வரேன், நீங்கள் சொல்ல நீங்கள் யோசிக்கலாம், அப்போ பிதாவும் பரிசுத்தாவியானவரும் என்ன செய்தாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் எல்லாரும் அவங்களோட கிரியேஷனில் அவங்களை எல்லாரும் இன்வால்வ் ஆனார். பட் இந்த வசனம் கிளியராக சொல்லுது, பிதா இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றார், ஆதியிலே நீரே பூமியின் அஸ்திவாரங்களை அமைத்தீர், வானங்களும் உம்முடைய கைவேலைப்பாடு. இது கவனிங்க, இது பிதா இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்ற வசனங்கள். அவை அழிந்து போம், ஆனால் நீரோ நிலைத்திருப்பீர். அவை ஒரு உடையை போல் பழையதாய் போகும், அவற்றை ஒரு மேலுடைய போல் நீர் சுருட்டி வைப்பீர். அவை ஒரு உடையை போல் மாற்றப்படும், ஆனால் நீரோ மாறாதவராயிருக்கிறது. இது சரியான கிளியர் ப்ரூஃப். ஜீசஸ் பிதாவை விட எந்த விதமான பவர்லையோ எந்த விதமான அதிகாரத்திலோ சற்றும் குறைந்தவர் அல்ல. ஈக்குவல், தனக்குள்ளே தன்னை தானே இயங்கும் சக்தி பெற்ற ஒரு முழுமுதல் கடவுளாக தான் இந்த இடத்துல ஜீசஸ் கிரைஸ்டை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. இப்போ உலக எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இது பிதா சொன்ன ஸ்டேட்மெண்ட். நீரோ ஒருபோதும் மாறுவதில்லை. இதனால தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இயேசுவின் நாமத்தை பிதா உயர்த்தினார். எல்லா நாமத்தை பார்க்கலும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தினார். ஏண்டா அவர், நீங்க நினைக்க நம்ம ஆக்சிடெண்டா மரியாளில் பிறந்தபடினால அல்லது ஏதோ சிலுவையில் அவர் மரிச்சபடியோ, சிலுவையில் மரிச்சபடினால எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆனால்
அவருடைய பேர் ஜீசஸ் பேர் உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் அவர் கடவுளா இருந்தும் தனி சிறப்பு பெற்ற கடவுளா இருந்தும் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி கம்ப்ளீட்லி அவர் தன்னை தாழ்த்தி இந்த உலகத்துல எங்களையும் உங்களையும் போல சமனா மனுஷனா வாழ சாக்ரிஃபைஸ் பண்ண அவர் தானா எடுத்த ஒரு டிசிஷன் ஜீசஸ். அப்ப இந்த வசனங்களெல்லாம் நான் எடுத்து காட்டுறேன். எங்களோட விசுவாசம் இன்றைக்கு ஜீசஸ்ல கூடுதலா இருக்கணும். கூட நாங்கள் நாளுக்கு நாள் ஜீசஸ் கிட்ட நெருங்கணும். ஏனென்றா ஜீசஸ் 100% டோட்டலி கோடா இருக்கிறார். அவர் இந்த உலகத்துக்கு வரமுன்னமும் கோட், இப்பவும் கோடா தான் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கைகளும் அவர் தெய்வமா தான் இருந்தார். ஸோ இதனால தான் ஏன் இந்த வசனம் எடுத்துக்காட்டினா இதனால தான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நாங்கள் விசுவாசம் வைக்கணும். ஆனா பாருங்க, இப்போ நாங்கள் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு போகிறோம். இது நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொன்னேன். இப்போ நான் ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்க போய்க்கல விசுவாசம் எங்களோட வாழ்க்கையில் எப்படி இன்வால்வ் ஆகுது. நான் பிலீவ் பண்றேன், என்ன பர்சனல் பிலீவ், பைபிளில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் மேபி எல்லா ப்ரொமிசஸும் எங்களோட வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆஸ் அ கிறிஸ்டியன். உதாரணத்துக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நாங்கள் அதை பெறணும், ஞானஸ்நானம் நாங்கள் எடுக்கணும், ஆவிக்குரிய வரங்கள் விருப்பம்ண்டா எங்களுக்கு பவுல் சொல்றான் இல்லையா, எல்லா வரங்களுக்காண்டி நீங்க வாஞ்சிங்கன்னு சொல்ற, விசேஷமா தீர்க்க தரிசன வரதுக்காண்டி வாஞ்சிங்கன்னு சொல்ற. ஸோ என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய நோக்கம் எல்லாம் எல்லா வரமும் எனக்கு கிடைக்கும். பைபிள்ல இருக்கிற எல்லா வசனங்களும் எங்களுக்கு விளங்கணும். ஸோ பைபிளில் கொடுக்கப்பட்ட எல்லா ப்ரொமிசஸும் எங்களோட வாழ்க்கையில இந்த ஏர்த்தில் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்னு நிறுவனம். இதுதான் எங்களுடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை கிறிஸ்தவ விசுவாசம். இதுக்குள்ள தான் எங்களுடைய ரட்சிப்பு வருது, இதுக்குள்ள தான் ஆவியின் அபிஷேகம் வருது, இதுக்குள்ள தான் பேப்டிசம் வருது, எல்லாம் வருது. அப்போ நாங்கள் வாஞ்சி கேட்க இந்த கிரேவிங், இங்கிலீஷோட உங்களுக்கு தெரியும், கிரேவிங்னா அந்த ஒரு நீங்கள் ஒரு 3-4 நாள் பசியில் இருந்து போட்டு திடீரென்று ஒரு சாப்பாடை பார்க்க எப்படி உங்களுக்கு ஆசை வருதோ அதே மாதிரி இந்த காரியங்களுக்காக நாங்கள் வாஞ்சிக்கணும். இதான் ஃபெய்த். இது பேசிக் ஃபெய்த். இதால தான் நாங்கள் அநேகர் பேப்டிசம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அந்த செக்யூரிட்டி, அந்த உறுதி எங்களுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு காரணம் இப்படிப்பட்ட விசுவாசம். பட் லைஃப்ல சில நேரங்களில் பிரச்சனை வரும். லைஃப் வந்து எப்பவுமே ஸ்மூத்தா கத்தர் விடுறையில் அப்படி ஜீசஸுக்கும் இருக்கையில். ஸோ எங்களோட லைஃப்ல சில நேரம் பிரச்சனை வரைக்கல இந்த விசுவாசம் எங்களுக்கு செயல்படும். பாருங்க, இப்போ அந்த சில காரில் ரிசர்வ் டேங்க் இருக்குது, அதோட என்ன தெரியாது, ரிசர்வ் டேங்க் இருக்குதான், அந்த ஒரு ரிசர்வாக பெட்ரோல் வச்சிருக்கோம். அது என்ன செய்யணும்னா கடைசி நேரத்தில் ஒரு அந்த பெட்ரோல் முடிஞ்ச ஒரு அதோட 2 or 3 minutes அந்த கடைசி நேரம் என்ன செய்யும், அந்த பெட்ரோலை அந்த பேக்கப்புக்கு வச்சிருந்த அந்த பெட்ரோலை யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ பாருங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்களுக்கு ஒரு வேதனை அல்லது தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரைக்கும் டாக்டர் இந்த விசுவாசம் எங்களோட வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கணும் தொடர்ந்து. ஆனால் அந்த நேரம் விசுவாசம் கூடுதலாக செயல்படணும். ரைட், ப்ராப்ளம் எங்களோட வாழ்க்கையில் வரைக்கல நாங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. சரி, அதான் நான் சொன்னேன், இது ஒரு சும்மா ஒரு நாங்கள் பைபிளை படிச்சுட்டு இந்த இடத்துல போகாடி எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இதை எப்படி அபியாசப்படுத்த. நான் உங்களுக்கு சொன்னேன், ஜீசஸ் தான் கடவுள், அவர் முழுமுதல் கடவுள். அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, பவர் இருக்குது. ஆனாலும் சில நேரங்களில் எங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வரைக்கும் நாங்கள் அவரை பிலீவ் பண்ணுறோம். ஸோ அதான் எப்ரேயரில் இருக்குது. மேபி அந்த வசனத்தை வாட்ச நல்ல நினைக்கிறேன். Hebrew chapter 11. verse 1 இருக்குது. எபிரேயர் 11:1. விசுவாசம் என்பது நாம் எதிர்பார்த்திருக்கும் காரியங்களை குறித்து நிச்சயமுடையதாக இருப்பதும். அன்றைக்கு ஈவினிங் டிக்ஷனரியில் பிலீவ் என்று டைப் பண்ணி நான் பார்த்தேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு முதல் விளங்கணும் அந்த வேர்டின மீனிங். நான் டிக்ஷனரியில் அடித்தேன் கம்ப்யூட்டரில். பிலீவ்ண்டா அவனுடைய அர்த்தம் சிம்பிளாக நான் ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்ல போனேன், அப்படியே பிலீவ் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து சொல்றார், ரைட், இந்த உலகத்தை நான் வசனத்தில் வந்தேன், உலகம் ஒரு நாள் அழியும். பட் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, சயின்டிஸ்ட் வேற விளக்கம் சொல்லுவாங்க. பைபிள் சொல்லுது இந்த உலகத்தை அண்டசராசங்கள் சாலவத்தையும் இயேசு கிறிஸ்து கிரியேட் பண்ணாருன்னு நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். பட் இந்த உலகத்தில் நீங்கள் சயின்டிஸ்ட்டை போய் காய்ச்சிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க,
நோ இது அணுவா வந்து அப்படி வந்து இது வந்து so many explanation, நிறைய எக்ஸ்பிளனேஷன். அப்படித்தான் ஒரு கடைசியாக நெருப்பாக இருந்து அப்புறம் கூலாகி அது ரவுண்டாக வந்து அப்புறம் வந்து ஸோ அவங்களோட பிலீவ் வேறு. ஸோ எங்களோட பிலீவ் கிறிஸ்டியன் பிலீவ்ண்டா என்ன எக்ஸாக்ட்லி நோ மேட்டர் வாட் thousands எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுக்கலாம். பட் தேங்க்யூ வெரி மச் சயின்டிஸ்ட், நான் பைபிளை பிலீவ் பண்ண போறேன். ஜீசஸ் சொல்லி இருக்கிறார், அவர் தன்னை கையால் கிரியேட் பண்ணார். ஸோ ஐ பிலீவ் இன், ஜஸ்ட் பிலீவ் த வேர்ட். நான் தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். எக்ஸ்பிளனேஷன் இந்த கண்ணால் பார்க்குற காரியங்கள் எல்லாம் அது நாத்திங். இதுதான் பிலீவ். நான் டிக்ஷனரியில் பார்க்க அதான் அதில் இருந்தது. ஜஸ்ட் ஆஸ் யூ பிலீவ் சம்திங் ஜஸ்ட் ஆஸ் இட் லுக்ஸ், அப்படி இருக்கிற மாதிரியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணவே இல்லாது. இப்போ இந்த பைபிள் வாசங்களை நாங்கள் மாற்ற இல்லாது. இயேசு சொன்னார், வானத்தையும் பூமியையும் நான் உண்டாக்கினேன். உங்களுக்கு தெரியுமா, நிறைய வருஷங்களா இந்த கிரேக்கர்கள் சயின்டிஸ்ட் பழைய காலத்தில் படித்தாக்கள் கிரேக்க தேசத்தில் இருந்தாக்கள் இந்த உலகம் முக்கோணம் என்று சில பேர் சொல்லி அவங்கள கொண்டிருக்கிறாங்க, கொலை செய்திருக்கிறாங்க. சில பேர் அரண நீள சதுரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கடைசி எவ்வளோ காலத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த உலகம் உருண்டே. ஸோ சயின்ஸை நாங்கள் நம்பக்கூடாது, எங்களோட ரீசன்ஸை நம்பக்கூடாது, எங்களோட மைண்டை நாங்கள் நம்பக்கூடாது. பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய சார்பிலே சார்ந்திருக்கிறவன் தான் ஞானவான். எங்களுடைய சொந்த ஞானத்திலே சார்ந்திரு, அப்படி கர்த்தருடைய சார்ந்திருக்கு. ஸோ அதான் பிலீவ். ஃபெய்த்தண்டா நான் எதிர்பார்த்திருக்கும் காரியங்களை குறித்து நிச்சயமுடையதா இருப்பது. நான் பிலீவ் பண்றேன் இந்த வானம் பூமியும் அழிய போகுது ஒரு நாளைக்கு. ஏன்னா வேர்ட் சொல்லுது. மேபி சயின்ஸ் மற்றது பார்க்குற காரியங்கள் சாத்தியக்கூறு இல்லாமல் இருக்கலாம், பட் உலகம் அழிய போகுது. அதுக்காண்டி தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்மால் காண முடியாதவற்றை நீங்க பார்க்குறீங்களோ, அதை ஒரு சாத்தியக்கூறும் இல்லை அந்த உலகம் அழிகிறது. யாரும் கேட்கலாம், என்ன நெருப்பால கர்த்தர் இந்த உலகத்தை அழிக்க போறார்? அது ஒன்றும் எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. என்ன தெரியாது பிரதர், ஆனால் நான் பிலீவ் பண்றேன் வார்த்தை. பைபிள் இருக்கு, நெருப்பால கர்த்தர் இந்த உலகத்தை அழிக்க போறார். முதல் தண்ணியால் அழிச்சா, இப்போ நெருப்பால் அழிக்க போறார். ஸோ நம்மால் காண முடியாதவற்றை குறித்து உறுதியுடையதாக இருப்பதுமே ஆகும். நீங்கள் நான் அந்த பட்டியலை கூட போகிற விசுவாச பட்டியல் அந்த பின்னுக்கு நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய லைஃப்பை பார்த்துருக்கு. ஐ மீன் அந்த சாப்டர் 11 வாசிக்கணுமே எங்களோட இதயம் இன்னும் விசுவாசத்தினால் நிரப்பப்படுதுன்னா இவ்வளோ பேர். ஸோ பிரச்சனை அந்த சாப்டர் 11 பார்க்கல, பிரச்சனை எங்களுக்கு இருக்கையில் கிட்டத்தட்ட 4000 5000 இயர்ஸ் அகோ இருந்த ஆக்களுக்கு தான் நிறைய பிரச்சனை இருந்து. இப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மோகச்சு, எங்களுக்கு வீடு இல்லை, கார் இல்லை, காசு இல்லை, பில் பே பண்ண, இந்த இப்படியான பிரச்சனை. பட் அன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசனத்தை சொன்னால் அவங்க கொண்டுடுவாங்க, அதை ஏற்றுக்கொள்ளாட்டி அந்த மக்கள் கொண்டுடுவாங்க. அப்படியான பிரச்சனையில் இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன், ஆபிரகாம். நான் ஆபிரகாமை குறித்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனெண்டா என்ன ரீசன்டா அந்த பிலீவ் என்ற வேர்ட், விசுவாசம் என்ற வேர்ட் முதல் பைபிளில் வந்தது 15ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். என்னோட திருப்பினீங்கண்டா ஜெனசிஸ் சாப்டர் 15. ஃபர்ஸ்ட் டைம் பைபிளில் விசுவாசம் என்ற வேர்ட் வந்தது ஆபிரகாம் கூட. உங்களுக்கு தெரியும், அவன் விசுவாசத்தின் தந்தை என்று பெயர் பெற்றான். உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரி, நான் ரிப்பீட் பண்ண விருப்பம் இல்லை, ஆல்ரெடி தெரியும். பட் சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பின்பு கர்த்தர் ஆபிரகாமை வெளியே கூட்டிக் கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியுமானால் எண்ணு, உன் சந்ததி அவற்றை போலவே இருக்கும் என்றான். Verse 6, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அது அவனுக்கு நேர்மையாக காணப்பட்டது. எனக்கு இந்த நேர்மை என்ற வேர்டு எனக்கு விளங்கல, உண்மையாக சொல்ல. அதுன்னு எத்தனை பேருக்கு விளங்கிச்சோ தெரியாது. ஸோ நான் மெசேஜ் பைபிளில் பார்க்க வேண்டியிருந்தது. எப்பவும் எனக்கு விளங்காட்டி ஐ ஜஸ்ட் கோ டு த மெசேஜ் பைபிள், த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன். அது என்ன நேர்மை எனக்கு அது விளங்கல. ஸோ நான் பார்த்தேன், நான் மெசேஜ் பைபிளில் இப்படி இருக்குது பாருங்க, மச் மோர் கிளியரா. அண்ட் ஹீ believed God declared him set right with God. See, எவ்வளவு சென்ஸ் மேக் பண்ணுது. set right with God, அதான் இந்த நேர்மை என்ற வேர்ட். நேர்மைன்னா நாங்கள் மைண்டில் ஸ்ட்ரைட்டாக வர்றது, நான் ஒரு காசு வாங்கினா அதை திருப்பி கொடுக்கணும், அதை குறித்து சொல்ல இல்லை. தமிழில் அதை விளங்கப்படுத்துகிற ஒரு வசனம் இல்லாமல் இருக்கலாம், அதில் பிள்ளை இல்லை. பட் மெசேஜ் பைபிள் இருக்கு, கர்த்தருக்கு முன்பாக எங்களோட வாழ்க்கையை அப்படி ரைட்டாக செட் பண்ணுறது தான் விசுவாசம், பிலீவ். அதில் முதல் செய்த காரியம் ஆபிரகாம்
ஆண்டவர் காட்டினார், பேர் வானத்து நட்சத்திரங்களை பேர், மணலை பேர், ஒன்று அப்படி பெருவ பண்ணுவேன். பட் ஆபிரகாமுக்கு பிரச்சனை லைஃப்ல. ஆனால் அவன் விசுவாசிச்சான். பாருங்க, அப்பதான் ப்ராப்ளம்னா, நாங்கள் இப்போ தற்காலத்து எங்களோட லைஃபை இப்போ இருக்கிற காலத்தை நாங்கள் பார்க்குறோம். பட் கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணுற ஃபியூ இயர்ஸ் லேட்டர், இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு நான் உடைய பிரச்சனை தீர்ப்பேன். பட் எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு இப்போ தீர்க்கணும். பாருங்க, ஆபிரகாம் நினைச்சான் தன் பிரச்சனை இப்போ தீரணும். பட் கர்த்தர் உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்க்கல. இதுதான் பிரச்சனை. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற பெரிய பேட்டில் என்னன்னா, நாங்கள் ப்ரே பண்ணோன்னா நாங்கள் நினைக்கிறோம் பிரச்சனை இமீடியட்லி அந்த டைமே நிறைவேறணும். சில வேளை கர்த்தர் நிறைவேற்றுவார். பட் பாருங்க, ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், விட்டுட்டு வா உண்ட இனத்தைன்னு சொன்ன உடனே விட்டுட்டு போன அந்த மனுஷன் லைஃப்ல இருந்த பிரச்சனையை கர்த்தர் இமீடியட்லியா தீர்க்க இல்லை. இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு கேள்வி. இன்னொரு காரியம் பாருங்க, எங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாட்டி பயம் நிச்சயமா இருக்கும். பயம் விசுவாசத்தின் எனிமி. ஃபியர், பயம் ஒரு மனுஷனை கர்த்தரிடம் இருந்து விலை போச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல கர்த்தர் வாயை திறந்து முதல் சொன்னது, ஆபிரகாமே பயப்படாதே, ஃபியர் நாட். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் இவன் லைஃப்ல விசுவாசம். உங்களுக்கு தெரியுமா, வேர்ஸ் 6 முதல் ஆபிரகாம் லைஃப்ல விசுவாசமே இருக்கில்லை. நோ ஃபெய்த் அட் ஆல். ஒரு விசுவாசம் எப்படி? அவனுக்கு வயசு போயிட்டுது, சாராளுக்கு ப்ராப்ளம், பொம்பளை தான், சாரால தான் பிரச்சனை. அவனுக்கு தெரியும் என் வைஃபுக்கு இப்படி ஒரு பிரச்சனை. அவன் மைண்ட்ல டிசைட் பண்ணிட்டான், இம்பாசிபிள், இது நடக்காது. அவன் ஏற்கனவே தீர்மானிச்சுட்டான். யார் இந்த பிரச்சனையை முன்னுக்கு கொண்டு வந்தது? அடுத்த காரியம் நான் யோசிச்சது பாருங்க, நிறைய நேரங்களில் நாங்கள் முழங்கால் படித்து ஆண்டவரை எந்த பிரச்சனை தெரியும், இந்த பிரச்சனை எங்களோட பிரச்சனை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரோம். பட் ஆபிரகாமுடைய பிரச்சனையை கர்த்தர் முன்னுக்கு கொண்டு வந்தார் ரிசர்வ் பண்றது. இதுதான் உண்மையான தேவனங்களை நேசிக்கிறான்றதுக்கு அடையாளம். நீ சில நேரம் ப்ரே பண்ணாமலே உங்களோட பிரச்சனையை கர்த்தர் எடுத்து அதை டீல் பண்ணுவேன். எப்படி ஒரு வக்கீல்கிட்ட நீங்கள் போய் உங்களோட ஃபைலை கொடுத்து அவர் டீல் பண்ணுறது, அது ஒரு விஷயம். பட் நீங்கள் ஒன்றும் சொல்லாமலே அவர் உங்களோட லைஃப்பில் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை வழக்க தீர்க்கிற மாதிரி ஆபிரகாமுடைய பிரச்சனை, அந்த ஃபைலை, ஆபிரகாமுடைய ப்ராப்ளம், அந்த ஃபைல் சோர்ட் அவுட் பண்ண வேண்டிய ஃபைலை கர்த்தர் எடுத்து டீல் பண்ணுறேன் சொன்னார். டோன்ட் வரி, பிரச்சனை இருக்குது, ஒரு பக்கம் இருக்குது. விசுவாசம் என்ன? காணப்படாதவைகளை நம்புவதுதான் விசுவாசம். அப்போ ஆபிரகாமுக்கு முதல் கதசனா யோசிக்காத, இப்போ தற்காலத்தில் உனக்கு தெரியாது, பட் ஃபியூச்சரில் உண்ட லைஃப்பை நான் வானத்தை நட்சத்திரங்களை போல நான் மாற்றுவேன். ஓகே, அங்கே நாங்கள் பார்க்குறோம் என்ன நடந்தது. இந்த பயம் எங்களோட லைஃப்ல இருந்து ப்ராப்ளத்தை கொண்டு வரும். இதுதான் பிரச்சனை. விசுவாசம் எங்களுக்கு இருக்குது. ஆபிரகாம் டக்குன்னு நம்பினான். 6வது வசனம் சொல்ல அவன் பிலீவ் பண்ணான். ஒரு I don't know, 20% or 30% அவனுக்கு பயம் இருந்தது. ஸ்டில் பாருங்க, கர்த்தர்ட்ட வார்த்தையை அவன் நம்பாதனால இன்றைக்கு கல்ஃப் போரும் நிறைய போர் நடந்து கொண்டிருக்கு இந்த இஸ்லாமுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக. பொறுமையாக அவனுக்கு இருக்கல, அவன் பிலீவ் பண்ணல. 100% பிலீவ் பண்ணினான். அவனுக்குள்ள ஒரு பயம் வந்து தச்சலா கர்த்தர் ஒரு டைம்ல கர்த்தர் இப்படி செய்யாம போனா என் லைஃப் எப்படியாம், என் சந்ததி. அவன் சொல்றான், எலியேசர் தான் எனக்கு இருக்கிறான், மேபி எலியேசர் கூட தான் என் சந்ததி வருமோ. என்ன அவன் ரைட் ஹேண்ட் மேன் எலியேசர். கர்த்தர் சொன்ன என்ன, எலியேசர் இல்லை, உன்னக்குள்ளாக நான் ஒரு சந்ததியை ஏற்படுத்தேன். பட் ஸ்டில் பிலீவ் பண்ணல. ஆகாரம் எடுத்தான். நடந்தது என்ன? பெரிய பிரச்சனை ஃபேமிலிக்குள்ள. அப்போ ஏன் எங்களோட லைஃப்ல பிரச்சனை வருதுண்டா, ஃபெய்த் இல்லாதனால இல்லை. எங்களுக்கு ஃபெய்த் இருக்கு, மேபி ஃபெய்த் ஒரு சைடில் இருக்கும், பட் ஃபியர், பயம் எங்களோட இதயத்திலிருந்து பூர்ணமாக அகற்றப்படாவிட்டால் அந்த பயம் எங்களோட லைஃப்பை டேமேஜ் பண்ணும். அதான் ஆபிரகாமுக்கு நடந்தது. விசுவாசித்தான், பட் அவனுக்குள்ள அந்த ஃபியர் இருந்து. சாராளுக்கும் அதே மாதிரி தான் அந்த பயம் இருந்தபடினால அவங்களோட லைஃப்பை அது கவலைக்கிடமாக ஆச்சு. பாருங்க, சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனை, ஆகாருக்கும் சாராளுக்கும் பிரச்சனை. இதெல்லாம் யார் கோஸ் பண்ணது? கர்த்தர் இல்லை. அப்போ நாங்கள் இன்றைக்கி எங்களோட பிரச்சனையில் பார்த்தோம், ஆண்டவரே நீ வடிவாக ட்ரேஸ் பண்ணி பின்னுக்கு போய் ஏன் இந்த பிரச்சனை ஆரம்பம் என்னன்னு பார்த்தா எங்களோட வாழ்க்கையில் உள்ள விசுவாச குறைச்சி. அதான் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, ஏன் ஒரு மனுஷன் பொய் சொல்கிறான்டா அவனுக்கு விசுவாசம் இல்லை, கர்த்தர் தன்னோட வாழ்க்கையை போசிப்பாருண்டு. ஏன் ஒரு மனுஷன் களவெடுக்கிறான், போய் பேங்க்ல யார்கிட்டயோ போய் களவெடுக்கிறான், அவனுக்கு பிலீவ், அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவனுக்கு கடவுளே நம்பிக்கை இல்லை. கர்த்தர் இருக்கிறார் என்ன போசிப்பாரு நம்பிக்கை இல்லை.
எல்லா அடிப்படைக்கும் காரணம், அடிப்படை பிரச்சனைக்கு காரணம் பிலீவ். ஸோ எப்படி நாங்கள் கத்தரை பார்க்குறோமோ அப்படித்தான் கத்தர் இருப்பார். என்ன இதில் இருக்கிற பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் உங்கள்கிட்ட விசுவாசம் வித்தியாசமாக இருக்கும். என்ன விசுவாசம் வித்தியாசம், சார் என்ன விசுவாசம் வித்தியாசம், ஒவ்வொருத்த விசுவாசம் வித்தியாசம். என்ன கண்ணோக்கத்தோடு நான் பார்க்குறோம். நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். தெரியும், நேத்தன், எனக்கு சன் இருக்கு, 3 வயசான நேத்தன். அவர் ஒரு நாள் நான் ஹோலுக்குள்ள இருக்கல, நான் கம்ப்யூட்டரில் இருக்கல, மழை பெஞ்சு வந்தது. அப்போ எங்கள்ட மழை இந்த தண்ணி இந்த ஸ்லைடின் டோரில் வந்து அடிக்கும். அவர் டேடி டேடி ஜிக்ஸாக் ஜிக்ஸாக்குன்னு. நான் என்னடா ஜிக்ஸாக்குன்னு நான் இதுக்குள்ள சாயந்தரம் எனக்கு தெரியல. அப்புறம் வடிவை ஒப்சர்வ் பண்ணேன். அந்த மழை தண்ணி பாட்டு இப்படி 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 ஒரு ஜிக்ஸாக். அதில் நான் சொல்கிறேன், நான் ஒரு 100 தரம் பார்த்தாலும் இந்த கண்ணுக்கு அது அப்படி தெரியாது ஜிக்ஸாக் மாதிரி. அப்புறம் ஒரு நாள் இந்த ஹோலுக்குள்ள நான் உங்களை சொன்னேன், இதுக்குள்ள கூட்டிக்கொண்டு போய்க்கலாம். இப்போ இது சொல்கிறேன் நான், அவட்ட இமேஜினேஷன். அதில் பெரிய க்ராஸ் ஒன்று இருக்குது எங்களோட மெயின் ரோடில். அதை பார்த்து லேடி லுக் டீ 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 என்ன, நான் என்னடா டீ, இதுக்குள்ள எங்கே டீ இருக்குன்னு அந்த டீ லேட்டஸ்ட் நான் தரேன். பட் அப்புறம் பார்த்தா க்ராஸ் டீ மாதிரி இருக்கு. சி த வே ஹி திங்ஸ். அவர் என்ன மாதிரி பார்க்குறாருண்டா, புது விஷயம் ஏதோ ஒரு அதில் கற்றுக்கொள்கிற மாதிரி அந்த நோக்கத்தோட பார்க்கல. அந்த க்ராஸ் அவருக்கு டீயா தெரியும். நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அது டீயில் க்ராஸ் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் சின்ன ஒரு க்ராஸ் ஒன்றதை பார்த்து சொல்ல, லுக் ஸ்மால் டீ என்று. இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நான் சில நேரம் காரால் வெளியில் எடுத்து நான் அவருக்கு 3 சரியான விருப்பம் 3 காட்டுறேன். நான் லுக் டாடி ஃபுட்பால். ஸோ அவர்கிட்ட அவர் பார்க்க நான் ஃபுட்பால் நான் அப்படி ஒரு காலம் நிற்கல. சரி, என்ன மாதிரி நாங்கள் கத்தரை பார்க்குறோம். இது நிறைய கிறிஸ்டியன்ஸ் கத்தரை பார்க்கறது டெஸ்கோ ஷாப்பிங் சென்டர் மாதிரி. தென் கத்தர் உங்களுக்கு அப்படி இருப்பார். சரி, கத்தர் நீங்கள் எப்படி விரும்புறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இருப்பார். நீங்கள் எங்களோட கண்ணை நாங்கள் ஆண்டவரை நீ கேட்குறீங்களான்னு தாரம்னா ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் எங்களுக்கு ஷாப்பிங் சென்டர் மாதிரி, நத்திங் ஆல்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. பட் இன்னொரு மனுஷன் கத்தரை வாழ்வழிக்கும் ஜீவ நீரூற்றா பார்த்தாண்டா அவனோட லைஃப்ல எந்த நேரமும் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி அவனோட உள்ளத்துல ஜீவ தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். தென் அவனோட லைஃபை பார்க்கலாம். அவனோட ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஈவன் ஏர்த்லி லைஃப் எல்லாம் ப்ராஸ்பர் பண்ணும். ஏன்னா அவன் பார்க்குற விதம் வேற. என்ன நோக்கத்தோட நான் பார்க்கணும். நீங்க மஞ்சள் கண்ணாடியை போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரா தெரியும், எல்லாம் மஞ்சள் கலரா தெரியும். தமிழ்லேயே ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியும். எங்களோட ஃபெய்த் வந்து எப்படி நாங்கள் கத்தரை பார்க்கிறோம். ஆபிரகாம் பார்த்தான், ஒரு ரிசோர்ஸ் இல்லை. அடுத்து எங்களோட வாழ்க்கையில கத்தர் செய்யறா எப்ப செயல்பட வேண்டாம். எங்களோட லைஃப்ல எங்களால ஒன்றுமே செய்ய முடியும். அப்படி நிறைய சிச்சுவேஷன் கூட நீங்களும் நானும் போயிருக்கிறோம். இது என்னால முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் வரைக்குள்ள தான் நான் 100% கத்தரை பிலீவ் பண்ணுவேன். அல்லது பேக்கப் ஏதாவது இருந்தா அதுல தான் எங்களோட நம்பிக்கை இருக்கு. ஸோ கத்தர் என்ன செய்வாருன்னா இந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுவார் முதல்ல. ஸோ ஆபிரகாமுக்கு கத்தர் எல்லா விதத்திலும் தடை செய்தார். சாரான கற்பன் தடை, அவனோட வயசு போயிட்டு எல்லா பக்கத்தாலும் தடை, ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாங்க. ஸோ ஒரு எல்லா விதத்தாலும் கத்தர் முற்றுமுழுதான் அவனோட வாழ்க்கையில உதவியில நிப்பாட்டின அப்புறம்தான் அவன் மேல பார்த்தான். ஸோ எங்களோட லைஃப்ல நாங்கள் இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ற ஒரு காரியம், என்ன நோக்கத்தோட நாங்கள் கத்தரை பார்க்கணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். எப்படியான சிந்தனை. இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பாருங்க, 1 தீமோத்தேயு புத்தகம் நிறைய வசனம் இருக்கு. பட் நான் ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 1 தீமோத்தேயு புத்தகம் 1 Timothy chapter 6. இதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். இன்றைக்கு பிசாசு செய்யற 2 பிரதானமான வேலை. கிறிஸ்தவர்களை பிசாசு கத்தரிடமிருந்து தூரமாக்குறதுக்கு பாவிக்கிற 2 பிரதானமான டூல், பணம், மற்றது சுகம். சுகம் எல்லாருக்கும் விருப்பம். இதுல யாருக்கு விருப்பம் இல்லை? வீட்டை நீங்க இருக்கலாம் கூட ஒரு வேலையும் செய்யறதுல சேலரி வீட்டை வந்து கொண்டே இருக்கு. ஒரு 2000 pounds உங்களை மந்த்லி உங்களோட பேங்க்ல விழுந்து கொண்டே இருக்கு. நீங்க ஒண்ணுமே செய்யறது இல்லைன்னா இதுல யார் சொல்லுவீங்க எனக்கு வேணாம்? எல்லாரும், ஈவன் மீ, நானும் கூட வீட்டை இருக்கலாம் யாராவது லீகலா 2000 pounds ஆறானுக்கு நான் ஹாப்பியா இருப்பேன். பிகாஸ் ஒருத்தருக்குமே கஷ்டப்பட விருப்பம், சுகம் விருப்பம். பிசாசு பார்த்தா எஸ் அதை நான் யூஸ் பண்றேன். அதுல பிள்ளை இல்லை, பட் அதை நான் யூஸ் பண்றேன். 2வது பணம். பணம் பாருங்க, பணம் தான் நிறைய, பண ஆசை தான் நிறைய பிரச்சனையை எங்களோட லைஃப்ல கொண்டு வருது.
ஸோ 1 தீமோத்தேயு புத்தகம் பேசிக்லி 6ஆம் அதிகாரம் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணுது எங்களுடைய லாஸ்ட், எங்களுடைய இதயத்தில் எழும்புற ஆசை, இதயத்தில் எழும்புற இச்சை, நாங்கள் கூடுதலாக விரும்புகிறது எதை அதை ஃபோக்கஸ் பண்ணி எழுதப்பட்டதான் 6ஆம் அதிகாரம். மறந்து போனால் தீமோத்தேயு 18 வயசு இந்த லெட்டர் எழுதுக்கு. பவுல் தீமோத்தேயுக்கு இந்த கடிதம் எழுதுக்கு அவனுக்கு 18 years. ஸோ நாங்கள் சொல்லலாம் தீமோத்தேயு வயசு போய் தலையெல்லாம் நிறைச்சி கிழவனா போனா அப்புறம் தான் இந்த சீதான். 6ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கிறோம் பாருங்க. ஆனால் மன திருப்தியுடன் உள்ள இறை பக்தியே பெரும் லாபம். சரி, இந்த விசுவாசம் அடுத்த என்னத்தை கொண்டுருமெண்டா நீ கேட்கலாம். ஏன்னு நான் கடைசியில் சொல்றேன், விசுவாசம் தான் எங்களுக்கு இப்படியான காரியத்தை செய்துண்டு. எங்களோட மன திருப்தி இது எனக்கு காணும் என்று சொல்றது விசுவாசம் எங்களுக்கு விரைக்கல தான். ஏனெனில் நாம் இந்த உலகத்துக்கு ஒன்றையும் கொண்டு வரவும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றையும் எடுத்து செல்லவும் முடியாது. ஆனால் எங்களுக்கு உணவும் உடையும் இருந்தால் நாம் அதில் மன திருப்தி உள்ளவராயிருப்போம். ஒரு கேள்வி கேட்கிறேன் நான், பாருங்க. இது என் ஹார்ட்ல எழும்பின கேள்வி சிந்தனை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். பாருங்க, என்றைக்காவது நாங்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறோமா? பேசிக் நீட்ஸ், அதாவது இருக்க இடம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், உடுப்பு இல்லாமல் நாங்கள் இருந்திருக்கிறோம்? இல்லை. அது 100% கேரண்டி. கர்த்தர் எங்களை நிச்சயமாகவே போஷிப்பார். ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பேருக்கு அதில் திருப்தி இல்லை. ஏன்? நாங்கள் எங்களோட லைஃப்பை மேட்டாக்கிற லைஃபோட கம்பேர் பண்ணுறோம். பிசாசு செய்கிற அடுத்த தந்திரம் என்ன தெரியுமா? ஒரு காலமும் எங்களுக்கு கீழே இருக்கு, எங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களோட கஷ்டப்படுறாங்க. இப்போ பிசாசு கடைசி வரைக்கும் எங்களுக்கு கீழே உள்ள ஆக்களை சுட்டி காட்ட மாட்டான். எப்போவுமே எங்களுக்கு மேலே உள்ள ஆக்களை தான் சுட்டி காட்டுவான். ஏன்னா அவனோட ப்ராப்ளம் அதான் தான் இருந்து. அவன் பரலோகத்தில் இருந்தான், எப்போவுமே மேலே பார்த்தான். கத்தர்றான், இந்த நேரம் ப்ரைஸ் பண்ண போடுறேன், எனக்கு இந்த ப்ரைஸ் வரணுமே. ஸோ எப்போவுமே எங்களோட வாழ்க்கையில் ஜெலஸ் அல்லது ப்ரௌட் வர காரணம் எங்களுக்கு மேலே உள்ள ஆக்களை அவன் கம்பேர் பண்ண வைப்பான். கடைசி வரைக்கும் அவங்களை விட கஷ்டப்பட்டவங்களுக்கு தெரியும் இருக்காங்க. நீங்கள் 1000 pounds ஏர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியாது நிறைய பேர் 300 400 pounds ஏர்ன் பண்ணுற ஆக்களும் இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டும் வேலை செய்யலாம். ஸோ ஒரு காலம் நாங்கள் யோசிக்க மாட்டோம், என்னை விட கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதான் அடுத்த பிரச்சனை. எங்களோட லைஃப்பை நாங்கள் மெட்டாக்கோட கம்பெனினால எங்களோட லைஃப்பில் திருப்தி இல்லை, கண்டென்ட் இல்லை, நாங்கள் இது காணும், கத்திரங்களை போசிக்கிறேன். ஆனால் எங்களுக்கு உணவும் உடையும் இருந்தால் நாம் அதில் மன திருப்தி உள்ளவர்களாக இருப்போம் என்ற அர்த்தம். உங்களுக்கு உடுப்பும் சாப்பாடும் இருந்தால் காணும்ன்றதில்லை. அஃப்கோர்ஸ் நான் வேலை செய்யணும், உழைக்கணும், எங்களை பிள்ளைகளை நாங்கள் பார்க்கணும், ஃபியூச்சரை பில்ட் பண்ணணும், காசு சேர்க்கணும். பட் என்ன சொல்ல வரேன், எங்களோட லைஃப்பை நாங்கள் மற்றவர்களோட கம்பேர் பண்ணி பண ஆசையில் நாங்கள் எங்களோட மனதை செலுத்தக்கூடாது. செல்வந்தர்களாக இருக்க விரும்பும் மக்களோ சோதனைக்குள்ளும் கண்ணியலுக்குள்ளும் விழுவதோடு மூடத்தனமான கேடு விளைவிக்கும் அநேக ஆசைகளுக்கும் விழுகிறார்கள். இவை மனிதரை பாழாக்கும், அழிவுக்குள் ஆழ்த்துகின்றன. ஏனெனில் பணத்தில் ஆசை கொள்வதே எல்லா வகையான தீமைகளுக்கும் ஆணி வேராயிருக்கிறது. ஆணி வேர். ஏன் எங்களோட லைஃப்பில் கூடுதலான பிரச்சனை நான் ட்ரேஸ் பண்ணி பார்த்தேன். என் லைஃப்பில் கூடுதலான டைமில் பிரச்சனை வந்த ரீசன் ஆசை. நிறைய ஆசையில் எங்களுக்கு அவாய்ட் பண்ணி இது போகட்டும், இது போகட்டும், கத்திரக்கான நான் இதை செய்யாதுன்னு எங்களுக்கு ஏலாமல் போயிட்டு, அதனால் வாழ்க்கையில் துன்பம், அதனால் வாழ்க்கையில் தொல்லை. எங்களோட ஆசை பணத்தில் 100% இருக்கு. காசு வச்சிருக்கிறது தவறு இல்லை. பாருங்க, நிறைய பணக்காரர் எனக்கு தெரியும், அவங்களுக்கு காசில் ஆசை இல்லை. ஆனால் நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க, காசில் சரியான ஆசை இருக்கு. ஸ்ரீலங்காவில் நிறைய ஆட்கள் எனக்கு தெரியும், காசு இல்லை, அவங்க சரியான வறுமை, ஆனால் காசா. ஸோ காசு வச்சிருக்கிறதுனால பண ஆசைங்களுக்கு வாரதில்லை. பண ஆசைன்றத ஒரு பாவம், உங்களுடைய உள்ளத்திலிருந்து வார ஒரு இச்சை. அப்போ அதுதான் அவர் அந்த இடத்துல தீமோத்தேயுக்கு சொல்றார். நான் யோசிச்சேன், என்ன ரீசனுக்காண்டி தீமோத்தேயுக்கு இந்த காரியத்தை பவுல் எழுதணும். ஏன்னா எபேசு பட்டணத்தில் அவனை பாஸ்டரா நியமிக்கிறார் தீமோத்தேயு பவுல். சரியா, 18 வயசு வாலிபன் பாஸ்டர் எபேசு பட்டணத்தில். அப்போ பாஸ்டரா வர வேண்டியவருக்கு கொடுக்க வேண்டிய பிரதானமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? பணத்தில் நீ ஆசை கொள்ளாது. அதான் இதில் இது. ஒருத்தருமே நாங்கள் அதை முன்னுக்கு பிகினிங்கில் நான் வாசிக்கல, யாருக்கு இந்த கடிதம் யாரால எழுதப்பட்டது. ஏன்னா பவுல் அப்படித்தான் வாழ்ந்தான். ஒரு டைம்
அவன் காசு வாங்கினதும் இல்லை, பணம் ஆசைப்பட்டதும் இல்லை, பெரிய வீடுகளை வாங்கி பங்களா எல்லாம் கட்டி அவன் சம்பூர்ணமாக இருக்கே இல்லை. அவன் இருந்திருக்க முடியும், அவன் அப்படி இருக்கல. அவன் ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணிட்டு சொல்றான், என்னுடைய மகன், அவன் தீமோத்தேயை பார்த்து சொல்றான், என்னுடைய மகனை போல இருக்கின்ற தீமோத்தேயை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. பிறகு அவனுக்கு எழுதுறான், பணத்துல ஆசைக்குள்ள. அதான் தீமோத்தேயை கொடுக்குற பிரதானமான மெசேஜ். அன்றைக்கு நடக்கிறது என்ன, நாங்கள் நினைக்கிறோம் பாருங்க, சபையில பணம் தான் முக்கியம், அல்லது ஈவன் எங்களோட ஃபேமிலி லைஃப்ல பணம் தான் முக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோம். எனக்கு தெரியும் நிறைய கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்ல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வேலை, ஓகே, பிள்ளைகள் யாரோடைய விட்டுட்டு போறது. கேட்டா சொல்றது, எங்களோட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் கஷ்டம் அப்படி வந்தது? எங்களுக்கு கோபம் பெறக்கூடாது சொல்லக்கல. சில பேர் கோபம் பெறும், ஏன் பிரதர் இப்படியெல்லாம் கதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. பட் அந்த கோவத்தை தணிஞ்சு கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டு, ஏன் நாங்கள் ரெண்டு வேலை செய்கிறோம்? சிம்பிள் கொஸ்டின். இது கர்த்தருடைய திட்டமா? எங்களோட பிள்ளைகள் எல்லாம் மேட்டையை விட்டுட்டு 24 hours வேலை செஞ்சு வீட்டை வரைக்கல டயர்ட், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கதைக்கிறது இல்லை, பிள்ளைகள் கதைக்கிறது இல்லை, பிள்ளைகள் ஒரு பக்கம் டிவியில் பார்த்து கொண்டு இருக்கும், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரு பக்கம், தென் காலம் அலுமினோட வேலை. எனக்கு தெரியும் ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் 2 வேலை செய்கிறாங்க, 2 பேரும் 2 வேலை செய்கிறாங்க. எனக்கு ஒரு வேலை செய்கிற இடத்துல சொன்னால் அவங்களுக்கு பிள்ளை இருக்க இன்னும் தெரியாது, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் 2 பேரும் 2 வேலை செய்கிறாங்க. எங்கே டைம் வரப்போ? ஸோ நாங்கள் ஏன் இப்படி உழைக்கிறோம்? அப்புறம் திடீர்னு ஒரு வருத்தம் பெறும், அப்புறம் படுக்கையில் நாங்கள் இருப்போம். நான் பிலீவ் பண்ண 100% கன நேரம் வேலை செய்கிறதுனால எங்களோட பேங்க்ல காசு நிற்காது. நாங்கள் அநியாயமாக யார் ஏமாத்தினா, அவங்களுக்கு காசு கொடுக்காம நாங்கள் ஒரு ஆளை ஏமாத்தினா, நீங்கள் 3 வேலையும் செய்யலாம், 10 வேலையும் செய்யலாம், பேங்க்ல காசு இருக்காது. ஆகாய் புத்தகம் சொல்லுது, ஐ திங்க் ஆகாய் நினைக்கிறேன், அந்த நாங்கள் போடைக்கல பாக்கெட்டில் போடைக்கல அது ஓட்டையாக போகுமா, ஓட்டை பையில் போடுற மாதிரி காசு போகுமா, ஏன்னா நாங்கள் ஏமாத்திட்டோம். ஸோ நாங்கள் நினைக்கிறோம் 2-3 வேலை செஞ்சாங்கட பேங்க்ல நிறைய காசு இருக்குமென்னு. இல்லை, சரி, எப்படி நாங்கள் வாழ்கிறோம் தான் முக்கியம். எங்களோட இதயத்தில் பண ஆசை இருந்ததுன்னா தென் நாங்கள் எவ்வளோ காசு சேர்த்துமோ எங்களோட கையில் நிற்காது, அந்த காசில் திருப்தி வராது, அதால் பிரச்சனை தான் வரும். ஸோ கர்த்தர் கொடுக்குற செல்வத்திலே அமைதி இருக்குமென்று நீதிமொழியில் இருக்குது, அதால் பிரச்சனை வராது, நீதிமொழியில் கேரண்டி பண்ணியிருக்கு. ஸோ நாங்கள் இமீடியட்லி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு ஆள் பணக்காரனாக ஒரு சபையில் வரைக்கல, அவர் கத்தரோட வாழ்கிற வாழ்க்கையை விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக போனான்னு அவனுடைய அர்த்தம் அந்த ஆசீர்வாதம் கத்தர்கிட்ட வர இல்லை. இது சரியான கிளியர். பிஸ்னஸோ என்னமோ அது கத்தரிடம் வந்து வேணும். கத்தர் ஆசீர்வதித்தா கத்தர்கிட்ட இன்னும் க்ளோஸாக வருவான், சர்ச்சுக்கு வருவான், கத்தரோட கூடுதலாக நெருங்கி வாழ்வாங்க. ஸோ ஏனெனில் பணத்தில் ஆசை கொள்வதை எல்லா வகையான தீமைகளுக்கும் ஆணி வேறாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? நீங்கள் சொல்லலாம் யூதாஸ் காட்டி கொடுத்தான். ஏன் யூதாஸ் காட்டி கொடுத்தான்? 30 silvers. ஏன் 30 silver அவன் வாங்கினான்? அவனோட ஹார்ட்டில் பண ஆசை இருந்தது. ஸோ பண ஆசை ஜீசஸை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிருக்கு. அவ்வளோ பவர்ஃபுல் ஒன்று பாருங்க. தேவகுமாரன், நான் உங்களுக்கு எடுத்துக்கான எபிரேயர் 1:10, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், வேறு இடங்களை நான் பார்த்தேன், யூதா 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான கோடை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சது பண ஆசை. அவனோட ஹார்ட்டில் எழுமின அந்த பண ஆசை சரியான டேஞ்சரஸ். ஏனெனில் பண ஆசை, நீங்கள் கேட்கலாம் இதுக்கும் விசுவாசத்துக்கும் என்ன கனெக்ஷன்? பாருங்க கீழே என்ன சொல்றேன், சிலர் பணத்தில் அவா கொண்டவர்களாய் விசுவாசத்தை விட்டு விலகி போய், இது எனக்கு நிறைய வருஷம் விளங்கல, departed from the faith, original faith, விசுவாசத்தை விட்டு விலகி போய் அநேக துன்பங்களால் தாங்களே துன்புறுத்திக் கொண்டார். ஸோ நீங்க செயின் கொஸ்டின்ஸ் அல்ல லீடிங் கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கலாம். ஏன் எங்களோட வாழ்க்கையில பிரச்சனை? பண ஆசை. ஏன் இந்த பண ஆசை வந்தேன்டா நாங்கள் பிலீவ் பண்ணல, விசுவாசத்தை விட்டு விலகி போனதுனால எங்களோட இதயத்துல பண ஆசை. அதனால நாங்கள் எங்களை நாங்கள் குத்தி கொண்டுட்டோம், ஆல்மோஸ்ட் சூசைட் பண்ற மாதிரி. ஒரு மனுஷன் விசுவாசத்தை விட்டு வழி போனான்டா அவனோட அர்த்தம் அவன் மரித்து போனான், இறந்து போனான் அர்த்தம். என்ன? விசுவாசம் இல்லாமல் ஆக்களை தேவனை பிரியப்படுத்துறது சரியான கஷ்டம் இல்லை, இம்பாசிபிள். ஸோ இதுல இருந்து நான் ஒரு லெசனை கேட்டுக்கொண்டோம். விசுவாசம் பண்றது ஜஸ்ட் ஜீசஸ் நானும் பிலீவ் பண்றேன், நான் பேப்டிசம் எடுக்கிறேன், எனக்கு ஹோலி ஸ்பிரிட் தாரம், நான் சபையில மெம்பராக இருக்கேன், இது இல்லை. விசுவாசம் பண்றது எங்களோட இதயத்தில் வர இச்சைகள் ஆசைகள் அப்படி நோக் அவுட் பண்றோம், நாங்கள் தள்ளுறது. விசுவாசம் எங்களோட இதயத்தில் இருந்தால் இப்படியான ஆசைகள் எங்களை நெருங்காது. லூக்கா 11ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 11.
அடுத்த கிறிஸ்டியன்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ற விஷயம் ப்ரே பண்றது. அதனால நான் ஒனஸ்டா சொல்றேன், நான் ஸ்ட்ரகிள் பண்ற காரியம் அதுதான். நான் ஒனஸ்டா சொல்றேன், இதுல நான் ஒரு பிரில்லியன் ஆளாண்டு நான் ப்ரே பண்றேன். என்ன சொல்ல வரேன்னா, ப்ரே பண்ண வெளி கிடைக்க வார பிரச்சனை ஸ்ட்ரகிள். தென் நான் ரியலைஸ் பண்றேன், ப்ரேயர் இஸ் சரியான இம்பார்ட்டன்ட். சர்ச்சுக்கு வேற வெளி கிடைக்கல ஏதாவது தென் எனக்கு தெரியும் சகோதர ஐக்கியம் சரியான இம்பார்ட்டன்ட். எங்கெங்க எது எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அங்க பிசாசுக்குள்ள படிக்க கொண்டு வருவான். ஒரு முறை பவுல் அவன் பிரதர்ஸை பார்க்கறதுக்கு வெளிக்கிட்டான் கப்பல் சேதமடைஞ்சு. ஒரு இடத்துல பவுல் சொல்றான், தன் வாயில சாத்தான் தடை பண்ணினான் என்று சொல்றான். நான் உங்களை வந்து பார்க்க ஆசையா இருந்தேன், பட் சேட்டன் ஸ்டாப்ட் அஸ். சாத்தானங்களை ஸ்டாப் பண்ண. ஸோ ஒரு நல்ல காரியம் நடக்க பிசாசுக்கு பிடிக்காது. ஸோ எப்போ நீங்க ப்ரே பண்ண ட்ரை பண்றீங்களோ அப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அது உங்களோட மைண்டுக்குள்ளேயா இருக்கலாம், அல்லது வெளியிலையா இருக்கலாம், உங்களோட வைஃபோ ஹஸ்பண்டோ பிள்ளை ஏதாவது ஒரு காரியத்துக்கு எப்படியாவது அவன்ட வேலை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. ஏன்னா கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. உங்களுடைய இதயம் என்கரேஜ்மெண்டால நிரம்பும், பரிசுத்தாவினால் நிரம்ப நீங்கள் நல்லா வந்துடுவீங்க, நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஸோ அது அவனுக்கு நல்லா தெரியும். ஸோ ப்ரேயர் கிறிஸ்டியானிட்டியில் சரியான இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அப்போ யார் ஜெபிப்பான்? விசுவாசம் உள்ளவன் தான் ஜெபிப்பான். இந்த ஹோல் சாப்டரே ப்ரேயரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம். நான் ஒரு உதாரணத்தை வாசிக்கிறேன். 11ஆம் அதிகாரம் லூக் சாப்டர் 11 verse 5. அதன் பின்பு அவர் அவர்களிடம், உங்களில் ஒருவனுக்கு ஒரு நண்பன் இருக்கிறான் என வைத்துக்கொள்வோம். இவன் தன் நண்பனிடம் நள்ளிரவில் போய், நண்பனே, எனக்கு 3 அப்பங்களை கடனாக கொடு, ஏனெனில் பயணம் போய்கொண்டிருக்கும் எனது நண்பன் ஒருவன் என் வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவனுக்கு உணவு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொன்னான். அப்பொழுது உள்ளே இருக்கிற அவன் தன் நண்பனுக்கு மறுமொழியாய், என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு ஏற்கனவே பூட்டப்பட்டு விட்டது, என் பிள்ளைகளும் என்னுடன் படுக்கையில் இருக்கிறார்கள், என்னால் எழுந்து எதையும் உனக்கு கொடுக்க முடியாது என்பானோ? இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவன் தன்னுடைய நண்பனாய் இருப்பதன் நிமித்தம் எழுந்து அப்பத்தை கொடுக்காவிட்டாலும் கூட தொடர்ந்தும் அவன் கேட்டுக்கொண்டிருப்பதன் நிமித்தமாவது எழுந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். ஒரு கேள்வி, என்னோட வாழ்க்கையில பிரச்சனை வருது. ஈசாக்கு 20 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தான். பைபிள் கிளியரா சொல்லுது, அவன் 20 வருஷமும் ஜெபிச்சிருக்கிறான். ஸோ எங்களுக்கு பிரச்சனை வருது. ஏனென்றா கர்த்தர் உங்களை தன்னோட கம்யூனிகேட் பண்ணும்படி விரும்புகிற. அதான் மெயின் நோக்கம். நீங்க பிலீவ் பண்றீங்களோ இல்லையோ, எங்களுக்கு உலகத்தில் வர எல்லா பிரச்சனைக்கும் ரீசன் நீங்க கர்த்தரோட கம்யூனிகேட் பண்ற. ஒரு பாஸ்டர், நான் ஒரு மெசேஜ் ஒன்று கேட்டேன். அந்த பாஸ்டர்கிட்ட ஒரு ஆள் வந்து சொன்னார், நான் மேபி உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கலாம், பாஸ்டர் ஒரே லைஃப்ல ஒரே பிரச்சனையா இருக்கு, தொடர்ந்து செயின் மாதிரி பிரச்சனை வருது. அவர் அமெரிக்கன் பாஸ்டர். அவர் சொன்னாராம் அந்த பிலீவருக்கு, பிரதர், God wants to speak to you. Jesus wants to talk to you. ஸோ பிரச்சனை வரைக்கும் நீங்கள் யோசிங்க, கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். ஸோ இந்த மனுஷன் தன் ஃப்ரெண்டாக இருக்கிறது நிமித்தமாக அந்த காரணத்தான கொடுக்காட்டிலும் தொடர்ந்து தொடர்ந்து இதான் விசுவாசம். அப்போ நீங்கள் கேட்கலாம், குமாரனை என் லைஃப்பில் விசுவாசம் இருக்குன்னு எப்படி நான் அறிஞ்சு கொள்ளலாம்? சிம்பிளான ஒரு டெஸ்ட். தொடர்ந்து நீங்கள் கேட்கலையோ அது ஃபெய்த் இல்லை. அது ஒரு சைடில் விடுங்க, அது ஃபெய்த் இல்லை. நீங்கள் ஒரு நாள் ப்ரே பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இந்த விடுவி, அது என்னவா இருக்கலாம், என்ன தெரியாது, அது சரி பிள்ளைன்றதை நான் கதைக்கு வரவில்லை, அந்த பிரச்சனை குறித்து கதைக்கு வரவில்லை, ப்ரே பண்ணுறதை குறித்து சொல்லுவார். அடுத்த நாள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து தென் நான் சொல்லுவேன், எஸ், அது உங்களோட ஃபெய்த். ஒரு நாள் ஜெபிச்சு போட்டு நீங்கள் 20-30 நாள் ஜெபிக்காம விட்டுட்டு அடுத்த நாள் ஜெபி, அது ஃபெய்த் இல்லை. அப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்கலாம், ஆண்டவரே உண்மையான ஃபெய்த் இந்த ஹார்ட்டில் வரட்டும், அதில் பிள்ளை இல்லை, அது கர்த்தர் அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா சீஷர்களுக்கே இயேசு கிறிஸ்துவோட எவ்வளோ காலம் தான் அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே எங்களோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுமென்று இருக்கிறாங்களோ, எங்களுக்கு அதில் குறைச்சல் வரல, ஆச்சரியம் இல்லை. ஸோ இந்த மனுஷன் எழும்பி கொடுப்பான் ஏன்னா தொடர்ந்து தட்டுறபடியா. ஸோ நாங்கள் ஹெவன் டோர், உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமா தெரியும், பைபிள் இருக்கு, ஹெவனுக்கு டோர் இருக்கு. அந்த டோரை நாங்கள் எவ்வளவு நாள் தட்டுறோம், எவ்வளவு டிபெண்ட்ஸ்.
எங்களோட ப்ரேயருக்கு ஆன்சர் வர இந்த டைமை நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்வளவு நீங்கள் ஆசையாக எவ்வளவு ஆர்வமாக எவ்வளவு உற்சாகமாக அந்த ஹெவன் டோரை நோக் பண்ணுறீங்க, தென் அது திறக்கப்படும். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், verse 9 9ஆம் வசனம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டுகொள்வீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது கதவு உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிற ஒருவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டுகொள்கிறான், தட்டுகிறவனுக்கு கதவு திறக்கப்படுகிறது. ஸோ எப்படி நாங்கள் எப்படி நான் ப்ரே பண்ணுறது? சும்மா ப்ரே பண்ணுறதா? யூ ஹேவ் டு பிலீவ். விசுவாசம். சரி, எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. ஆண்டவரே, ஜபிக்கிறதுக்கு விசுவாசம் தேவை. ஓகே, விசுவாசம் இல்லாட்டி நாங்கள் ஜபிக்கணும். எப்படி விசுவாசம் இல்லாட்டி நாங்கள் ஜபிக்கிறது? விசுவாசத்துக்காண்டி. ஸோ ப்ரேயர் தான் ஃபர்ஸ்டாக வருது. இப்போ எங்களோட வாழ்க்கையில் விசுவாச குறைச்சல் வரைக்க அதுக்கு நீங்கள் ஜபிக்கலாம். ஸோ கத்தர் இல்லை, நான் ஒன்று கண்டுகொண்டேன், இந்த பைபிளில் ஒரு காரியத்தை கண்டுகொண்டேன், எல்லாத்துக்கும் ஆன்சர். சில நேரம் நோயிங்காக இருக்கும், சில நேரம் எரிச்சலாக இருக்கும். நீங்கள் என்ன செய்றீங்க? நான் காலை மழுமினா படுக்கும் வரைக்கும் என்ன மைண்டில் கேள்விகள். அதெல்லாம் நான் நிறைய காரியத்தை பைபிளில் கற்றுக்கொண்டேன். அது ஒரு ரீசன் நான் கற்றுக்கொண்டேன். ஒரே கேள்விகள் இருக்கும். ஏன்னா சில நோயிங்காக இருக்கும், ஆன்சர் இருக்கு பைபிளில். எனிதிங் யூ ஆஸ்க், என்ன கேள்வி கேட்டாலும் பைபிளில் ஆன்சர் இருக்கு. சரண்டர் பண்ணணும், ஒன்றுமே செய்யலாது. என்னோட கத்தர் அப்படி வச்சிருக்கேன்னா நித்திய அந்த கடைசி நாளில் போய் நான் தேவண்ட பீமா சிங்காசனத்துக்கு முன்பாணி கேட்க நான் ஒரு எக்ஸ்கியூஸ் உங்களுக்கு ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஆனால் சொல்ல உன்னோட நான் பேசினேன், உனக்கு ஆன்சர் தந்தேன், பைபிளில் எல்லாம் இருக்குது, எல்லா ஆன்சரும் இருக்குது. ஸோ நாங்கள் விசுவாசத்தோட வரைக்கல, கத்தட்ட வரைக்கல, நிச்சயமாக கத்தரங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஸோ ஃபெய்த் எங்களுக்கு இல்லாட்டி கத்தர் அதுக்கும் ஆன்சர் வச்சிருக்கார். ஜபிக்க எனக்கு சோர்வா இருக்க, அதுக்கும் ஜபின்றார் கத்தர். சோர்வா இருந்தா எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூஸுக்கு எல்லா எக்ஸ்கியூஸும் ஆன்சர் கத்தர் வச்சிருக்கு. நீங்க தொடர்ந்து வாட்சி பார்த்தீங்கன்னா நான் இந்த பாயிண்ட் பாருங்க, முக்கியமானது பாருங்க. அடுத்தது ப்ரேயர்ல நாங்கள் ஓகே விசுவாசத்தில் கத்தர் ரெக்கமெண்ட் பண்றாரு, நாங்கள் எதை கேட்கணும். இதுவும் எங்களோட கிறிஸ்டியன் சர்ச்சஸ்ல சரியான டிஸார்டராக போயிட்டு தான் எனக்கு கவலை. சர்ச்சஸ்ல நாங்கள் வரம் தேவை, வெள்ளமை தேவை. முக்கியமானது என்ன பாருங்க, தகப்பன்மாராகிய உங்களில் ஒருவனிடம் உங்கள் மகன் ஒரு மீனை கேட்டால் உங்களில் அவனுக்கு ஒரு பாம்பை கொடுப்பான். மிட் நைட்ல சில நேரம் எங்களோட பிள்ளைகள் எங்களை எழுப்பி அப்பா எனக்கு பால் செய்து விடுவாங்கடா, நீங்க போறீங்க, நித்திர எழும்பி போறீங்க. எத்தனை போறீங்களா தெரியாது, உண்மையான தகப்பனா நீங்க போவீங்க, போய் மேக் பண்ணுவீங்க. அப்படி நாங்கள் செய்ய பொல்லாத நாங்கள் ஆக்கள் செய்யல, கத்தர் செய்யாம இருப்பாரு. தகப்பன்மாராய் உங்களில் ஒருவன் உங்கள் மகன் ஒரு மீனை கேட்டால் உங்களில் எவன் அவனுக்கு ஒரு பாம்பை கொடுப்பார், அல்லது அவன் ஒரு முட்டையை கேட்டால் எவன் அவனுக்கு தேளை கொடுப்பார். நீங்கள் தீயவர்களா இருந்தும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடைகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்களே, அப்படியானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் கேட்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம் இல்லை. இதான் நான் ஸ்டார்ட்ல சொன்னேன், எப்படி நாங்கள் கர்த்தரை பார்க்கிறோம். ஷாப்பிங் லிஸ்ட்டை வச்சுக்கொண்டு இவர் ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி பார்த்தா ஷாப்பிங் சென்டர் மாதிரி தான் இருப்பார். பட் இவர் எனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார். ஏன் நான் யோசிச்சேன், ஆண்டவரே இந்த லூக்கா சுவிசேஷம் சரியான பியூட்டிஃபுல்லான புக். ப்ரேயருக்கு ஜெபத்தை குறித்து நீங்கள் கற்றுக்கொண்டா நிறைய இடங்களில் ப்ரேயரை பற்றி ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதை லூக்கா அதில் பதிச்சிருக்கிறேன். நான் யோசிச்சேன், ஏன் கத்தாவே இதில் போட்டிருக்கலாம்னு, உங்கள் பிதா தம்மிடம் வரத்தை கேட்பவர்களுக்கு, வல்லமையில கேட்பவர்களுக்கு, அல்லது சுகத்தை கேட்பவர்களுக்கு, பணத்தை கேட்பவர்களுக்கு கொடுப்பது நிச்சயமான போடாமல் பரிசுத்தாவியானவர்களை கேட்பதுன்னா அதனுடைய அர்த்தம் கேரண்டீட். நான் விசுவாசத்தோட கத்தட்ட வந்து ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவியான தரணும்னா அது கேரண்டீட். ஆனால் நாங்கள் எத்தனை பேர் பரிசுத்தாவியானவரை கேட்குறோம்? நாங்கள் அதை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் கேட்குறோம். பட் ஜீசஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் பரிசுத்தாவியானவர் கண்டா அது இம்பார்ட்டன்ட். அது வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்துட்டாருண்டா மிச்சம் எல்லாம் சரியா போகும். ஸோ இதுதான் ஃபெய்த். ஸோ ப்ரேயர் வந்து எங்களை கனெக்ட் பண்ணுது கடவுளோட. இந்த கனெக்ஷனுக்கு கூட எங்களோட விசுவாசம் ஸ்ட்ரென்த் பண்ணப்படுது. எங்களோட ப்ரேயர் ஆன்சர் பண்ண படைக்க உங்களுக்கு சந்தோஷம் வருதா, கவலை வருதா? எத்தனை சொல்லுங்க, இந்த ப்ரேயர் ஆன்சர் பண்ண படைக்க எனக்கு சரியான கவலையாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எங்களோட சர்ச்சில் நிறைய ப்ரேயர் ஆன்சர் பண்ணப்பட்டது, எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். ஸோ சந்தோஷம் பிறகு என்ன நடக்கும்? என்கரேஜ் பண்ணப்படுவோம். என்கரேஜ் பண்ண படைக்க எங்களோட விசுவாசம் வர்த்திக்கப்படும். ஸோ இதுதான் பேஸ். கிறிஸ்தவத்தின் ஆணி வேர் எதன்னு கேட்டீங்கன்னா எங்களோட ஃபெய்த். பிகாஸ் நாங்கள் ஜீசஸை காணையில, அப்போஸ்தலரை காணையில, ஓகே பைபிள் டிரான்ஸ்லேஷன் சொல்கிறோம், ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் ஒரு தரமே கண்ணால் காணையில.
கும்ரான் அந்த தோச்சுருள் பழைய தோச்சுருள் நாங்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கோம். எஸ், அது உண்மைதான். பட் ஒருவருமே எங்களோட கண்ணால் நான் காணலை. வானம் பூமி உண்டாக்கப்பட்டது ஒருவருமே நாங்கள் கண்ணால் காணலை. இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை மருத்துவரை எழுப்பினார்னு பார்க்குறோம். பட் நாங்கள் ஒருத்தருமே காணலை. அப்போ எல்லாமே ஒரு வேர்டில் வந்து முடியுது, எங்களோட கிறிஸ்தவமே விசுவாசம். இதனால தான் பைபிள் சொல்லியிருக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனானால் என் ஹார்ட், என்னுடைய ஆத்மாவில் பிரியமாக இருக்காது. ஜபிச்சு நாங்கள் இந்த இடத்த விட்டு காரணம் கர்த்தருடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கும். பிதாவை இந்த நேரத்துக்காக உங்களை துதிக்கிறோம், ஆண்டவரை சோசரிக்கிறோம். அப்பா பிதாவே, நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும், நம்முடைய வாழவும், அது மாத்திரமில்லை கர்த்தா, அவங்களோட பிள்ளைகளுக்கும் அடுத்த வார ஜெனரேஷன்ஸுக்கும் நாங்கள் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை பற்றி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் காண்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும், அது மாத்திரமல்ல ஒருவர் உற்சாகப்படுத்த உங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் பலப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.